நம்ம யூனிவர்ஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ஃபினாமினா அது லைட் தான். எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர். அதாவது வெறும் ஒரு செகண்டில் நம்ம உலகத்தை 7.5 டைம் சுற்றிட முடியும். இதனால் ஒரே நேரத்தில் பார்ட்டிக்கலாகவும் வேவ் ஃபார்ம்லையும் இருக்க முடியும். அப்புறம் இந்த லைட்டுக்கு மேஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்பேஸில் அதிக நிறை இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் லைட் போகும்போது அந்த லைட்டோட பேத்வே அப்படிங்கிறது பெண்ட் ஆகும். எப்படி மேஸே இல்லாத ஒரு விஷயம் கிராவிட்டிக்கு அஃபெக்ட் ஆகும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராவிட்டி முதல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெண்டு ரொம்பவே முக்கியமான கிராவிட்டி லாஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று நியூட்டனுடைய லா ஆஃப் கிராவிட்டி, இன்னொன்று ஐன்ஸ்டைனுடைய லா ஆஃப் கிராவிட்டி. நியூட்டனை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு மேசஸ். இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா மேட்டருமே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட நிறையை பொறுத்து அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதிக நிறை இருந்ததுன்னா அதிக ஃபோர்ஸ், கம்மியான நிறை இருந்ததுன்னா கம்மியான ஃபோர்ஸ். இதில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா மேஸே இல்லாத ஒரு விஷயம் எப்படி ஃபோர்ஸுக்கு அட்ராக்ட் ஆகும், அதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் லைட்டுக்கு வந்து மேஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நியூட்டனுடைய காலகட்டங்களில் லைட்டுக்கும் ஒரு மேஸ் இருக்கிறதா நம்பப்பட்டது. இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம கிராவிட்டி ஃபீல்டில் ஏன் லைட் பெண்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்டோட அக்யூரசி அப்படிங்கிறது 50% மட்டும்தான் இருக்கும். அதிக நிறை இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் லைட் ஏன் பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐன்ஸ்டைனுடைய லாவை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நியூட்டனுடைய லாவால் துல்லியமான ரிசல்ட்டை கொடுக்க முடியாது இந்த சினாரியோவில். அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதனால தான் நம்ம கிராவிடேஷனல் லென்ஸிங்க்கு நியூட்டன்ஸ் லாவை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் மற்ற ஈக்குவேஷன்ஸுக்கு, அதாவது ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸ் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும், அப்புறம் மோஷன் ஆஃப் த பிளானட், அப்புறம் அதோட எஸ்கேப் வெலாசிட்டி, இதுமாரி பல விஷயங்களுக்கு நியூட்டன்ஸ் லாங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்குது. நியூட்டோனியன் லாவில் இருந்த எல்லா ஃப்ளாஸையுமே ஐன்ஸ்டைனுடைய லா ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணுச்சு. ஐன்ஸ்டைன் சொன்னது கிராவிட்டிங்கிறது ஸ்பேஸ் அப்புறம் டைம் இது ரெண்டோட வளைவு அப்படின்னு. இந்த வளைவுக்கு காரணம் அதிக நிறை இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பேஸ் அப்புறம் டைமை ஒரு பொருள், அதாவது அதிக நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் கிராவிட்டி. உங்களுக்கு நான் சில மாடல்ஸ் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த கிரிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து ஸ்பேஸ் டைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க எல்லோ டாட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேஸ் கொடுக்க அது பக்கத்தில் இருந்த ஸ்பேஸ் எல்லாமே, அதாவது ஸ்பேஸ் அப்புறம் டைம் ரெண்டுமே அதை நோக்கி இழுக்கப்படுறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வளைவு இருக்கு இல்லையா, இதுதான் கிராவிட்டி. அதாவது கிராவிட்டியால் அஃபெக்ட் ஆகிற ஸ்பேஸ் அப்புறம் டைம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு கிராவிட்டி அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவு வழியாக லைட் பாஸ் ஆகும்போது அந்த லைட்டோட பாதையுமே வளைவுக்கு உட்படும். இந்த கிராவிட்டினால் அஃபெக்ட் ஆகிற இன்னொரு விஷயந்தான் டைம். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டாபிக், இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். பட் இதை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது ஸ்பேஸில் அதிக கிராவிட்டி இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், உதாரணத்துக்கு பிளாக் ஹோல், அதை நெருங்க டைமுங்கிறது ஸ்லோ ஆகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நொடிக்கும் இன்னொரு நொடிக்கும் அந்த 2 நொடிக்கும் இடையில் இருக்க இடைவெளிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா டைம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், ரப்பர் பேண்ட் மாதிரி. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் கூப்பர் ஒரு பெரிய பிளாக் ஹோலை சுற்றிக்கிட்டு இருக்க மில்லர் பிளானட்ஸுக்கு போவார். அங்கே டைம்ங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். எந்த அளவு அப்படின்னா அந்த பிளானட்டில் 1 மணி நேரங்கிறது ஏர்த்தில் 7 வருடங்கள். It's time. The gravity on that planet will slow our clock compared to Earth's drastically. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியாதவங்க காமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.